இயேசு மரணத்தை ஜெயித்தார். துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகர், ஆண்டவரே, திருச்சபை ஊழியர், அன்பு சகோதரர், சுவிசேஷகர், நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான விசேஷித்த ஒரு செய்தியை தான் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். நன்றி. அமர்வோம். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. இனி உங்களை நில்லுங்கள் என்று சொல்ல மாட்டேன், அமர்ந்து கேட்கலாம். விசேஷித்த ஒரு செய்தி பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு நேரம் பாட்டு, ஆராதனை, தேசத்திற்காக ஜெபம், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அதை அங்கீகரித்திருக்கிறார். இப்போ அமர்ந்திருந்து இயேசு கிறிஸ்துவின் வாயில இருந்து புறப்படுகிற அந்த கிருபையுள்ள வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். கவனமா கேளுங்க. The word of God is only authority to our life. கர்த்தருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வார்த்தை மாம்சமானார். அவர் தான் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். அதனால வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனம், வார்த்தை, 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 கர்த்தருடைய வார்த்தை. கொடுப்பீர்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எக்லீசியாஸ்டஸ். யா. போதும். Be happy, do good things. மகிழ்ச்சியா இரு, நன்மை செய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் தேவை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, நமக்கு உபதேசம் தேவை. புறஜாதி மக்களுக்கு அற்புதம் தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு உபதேசம் தேவை. அதனால தான் அந்த காலத்துல பாஸ்டர், ரெவரண்ட் அப்படியெல்லாம் இருக்காது. நான் சின்ன பையனா இருக்கிறப்போ உபதேசியார் வருகிறார் அப்படி சொல்லுவாங்க. உபதேசியார்னா உபதேசம், பைபிள்ல இருந்து உபதேசம் பண்ணும். படிச்சுட்டு அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாரு, அதான் உபதேசியார். அப்போ நமக்கு உபதேசம் தேவை. அதனால தான் சர்ச்சுக்கு வர்றோம். அடிப்படை காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு, அடிப்படை காரியங்கள்னா இயேசு கிட்ட வந்துட்டோம். இயேசு கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆலயத்திற்கு வருகிறோம். வெரி வெரி ஹாப்பி. we have to keep something. நம்முடைய நன்மைக்காக தான் இயேசு கிறிஸ்து சொல்றார். பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக பொழியப்படவில்லை. அப்படி இருந்தும் பக்தியும் பரிசுத்தமும் கர்த்தருக்குள் சந்தோஷமுமாக வாழ்ந்து பக்தர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு பாருங்கள், எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த பரிசுத்தமான ரத்தம், அவருடைய கிருபை, இயேசு கிறிஸ்து பரலோகம் போன பிறகு அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர், அவருடைய கிருபை வரங்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கூடாது. ஜெபம் முடிஞ்சதும் ஆயர் சொல்லுகிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆராதனை முடிஞ்சதும் ஆயர் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கூட்டம் முடிஞ்சிச்சுன்னு போயிடாதீங்க. அப்படி சொல்றாங்க. காரணம் என்ன? நமக்கு துணையாக திரியாக தேவன் இருக்கிறார். ஒரே தேவன் தான், அதில் பங்குகள். பூர்ண சுவிசேஷம் தான். பிதாவானவர் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இதுக்கு மேல யாரும் கிடையாது. அதனால இனி நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இயேசு வரப்போகிறார். இயேசுவின் வருகைக்கு அவளோடு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இயேசு கிறிஸ்து வரமாட்டார்னு யாருன்னா இருக்கிறீங்களா? இன்னைக்கு சரிப்படுத்திக்கணும். டவுட்டார் நிறைய பேருக்கு. பாவம், சிலர் வெயிட் பண்ணி இயேசு வருவார்னு அவளோடு காத்திருந்து சிலர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள்.
ஏமாற்றம் அடையவே கூடாது, ஏமாற்றம் அடையக்கூடாது. இயேசு வருகைக்குரிய வாஞ்சி இருப்பது நல்லது. அவர் இன்னும் வரலன்னு சொல்லி நம்ம ஏமாறக்கூடாது. நம்மை போல் எத்தனையோ பேர் இன்னும் இயேசு கிட்ட வந்து கொண்டே இருக்கிறார்கள். பிரதர் ஜபத்துல நடத்தினார். நாங்க வருஷத்துக்கு 2 முறை போவோம். அவர் அந்த வட இந்தியாலாம் சொன்னாரு, அங்கெல்லாம் நாங்க போயிருக்கோம். எங்களுக்கு பேரு மிஷினரி எவாஞ்சலிஸ்ட். மிஷினரி எவாஞ்சலிஸ்ட் 48 ஆண்டுகளாக முழு நேரமாக விசுவாசத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். வருஷத்துக்கு 2 தடவை வட இந்தியா போய் வருகிறோம். அங்க இருக்கிற சில ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறோம், அப்படியே சுவிசேஷம் அறிவிக்கிறோம். பிரதர் சொன்ன மாதிரி ஆந்திரா தாண்டனாவே சபைகளை காண்பது ரொம்ப அபூர்வம். இந்த ராஜஸ்தான் போன்ற பகுதிகளுக்கு போனீங்கன்னா ஊழியக்காரே இல்லை. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் ஸ்டாண்டிங் ஹியர், we are standing here, whole this 50 kilometers, நாம் இருக்கிற இந்த இடத்துல 50 கிலோமீட்டர் சுற்றளவில் சபையே இல்லைன்ற. நம்ம நினைச்சுக்கிறோம் எழுப்புதல் வந்துருச்சு, வரலையே. நம்ம சத்தம் போட்டு பாடுறோம், கை தட்டுறோம், சோத்திரம் பண்றோம். அது நமக்குள்ள உண்டாகிற எழுப்புதல், நாம் எதிர்பார்க்கிற ஒரு உலக எழுப்புதல் இன்னும் நாம் காணவில்லை. ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுப்புதல். நம்மளால முடியாததை ஆண்டவர் செய்ய போகிறார், அதான் எழுப்புதல். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க போறோம், வர்றோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. ஆனா இது போதாது, ஊழியர்கள் காணவில்லை, ஊழியர்கள் போதாது, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள குறைவு. அநேக ஊழியர்கள் வரணும், ஒரு தேசத்துல, எங்க தேசத்துல ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிம்பிள் சிம்பிள் பட் வெரி இம்பார்ட்டன்ட், பி ஹாப்பி அண்ட் டூ குட் திங்ஸ். மகிழ்ச்சியாயிரு, நன்மைகளை செய். நன்மைகளை செய்வதற்கு பலன் மகிழ்ச்சி தான். வசனம் சொல்லுது பாத்தீங்கன்னா, நிகம 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். If you are strength, if you are very happy, rejoice in the Lord, that is your strength. மற்றபடி அதை விட்டுட்டு என்ன சாப்பிட்டாலும், என்ன சத்துணவு சாப்பிட்டாலும், டானிக்கு ஊட்டப்பானங்கள் சாப்பிட்டாலும் பலன் வராது. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்களா, அதுதான் உங்களுக்கு ஆத்மாவிலே சரீரத்துல பலன். இது உண்மை. நம்ம நினைக்கிறோம் நல்லா சாப்பிட்டாதான், கிடையாது. சாப்பிடலாம், நான் வேணாம்ல, அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். சிலர் பார்த்தீங்களா போட்டுக்கிட்டே இருப்பாங்க, உபாசமா அப்படி கேட்பாங்க. ஆச்சரியமா இருக்கும் அவங்களுக்கு. கிறிஸ்துவ தான் 3 நாள் உபாச போட்ட வச்சிருக்கிற வாங்கன்னு கேளுங்களாம் சிலரா. உபாசமா? ஐயோ, நான் ஒரு வேளை கூட உபாசத்துக்கு பழக்கம் இல்லையே. கிறிஸ்துவ அப்படி சொல்லலாமா? யோசித்து பாருங்க. எப்படி நம் வாழ்க்கையிலே சாப்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்படியாக உபவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விழிப்பு ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காலை ஆராதனை வழிந்து மக்கள் அப்படியே ஃபுல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஸ்பெஷல் மீட்டிங்க்கு ரொம்ப பேர் வரமாட்டாங்க, உபவாச ஜபத்துக்கு வரமாட்டாங்க, விழிப்பு ஜபத்திற்கு வரமாட்டாங்க. உபவாசம் இருக்காத, அல்சர் வரும், சீக்கிரமா வியாதி வந்து செத்து போயிடுவேன், விழிப்பு ஜபத்துக்கு போகாத, உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும், உடம்பு நரம்பு மண்டலம் எல்லாம் வீக் ஆயிடும், ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்னு பிசாசு சொல்லி நிறுத்திடுவான். பிசாசுன்னா யாரு? எல்லாம் நம்ம சொந்தக்காரு. சொந்தக்காரு நம்ம மேல அவ்வளவு அன்பா, அது அன்பு இல்லை, வம்பு. அவங்கதான் நரகத்துக்கு போறாங்கன்னா நம்மளை நரகத்துக்கு இழுக்கிறாங்க, தூண்டில் போட்டு இழுக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே, பரிசுத்தமாக வாழ ஆசையா, ஜபம் பண்ண ஆசையா, உபவாசம் இருக்க ஆசையா, கைப்பிரதி கொடுக்க ஆசையா, பாதி ராத்திரில கண்ணீரோடு தேசத்திற்காக அழுது புலம்பி ஜெபிக்க ஆசையா, வட இந்தியாவுக்கு போய் ஊழியத்தை செய்ய ஆசையா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆல்ரெடி பிளான்ட் இன்டு தி ஹெவன், ஆல்ரெடி ஃபீடர் லைக் எ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ல உங்க செல்போன்ல என்ன நீங்க ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. இதுக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி நான் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க விரும்புகிறேன், போகட்டுமா வேண்டாமா? கேட்கவே தேவையில்லை. ஆல்ரெடி ஜீசஸ் டோல்டு, கோ அன்டு ஹோல் நேஷன், புறப்பட்டு போங்கள் உலகம் முழுவதும் நற்செய்தியை அறிவியுங்கள். அறிவி செய்கிறீர்களா? போத
போதகர், ஆயர், ஊழியக்காரர், சுவிசேஷகர் தான் இதை செய்யணும் அப்படி கிடையாது. ஒரு மிஷனரி சொன்னார், கிறிஸ்தவர் அனைவரும் ஊழியர்களே, கிறிஸ்தவர் அனைவரும் ஒரு மிஷனரிகளே. நாங்க கடல் கடந்து வேற மாநிலங்கள் வேற நாடுகளுக்கு போனாலும் நீங்கள் உங்கள் ஊரில, உங்க தெருவுல, உங்க பக்கத்து கிராமத்துல இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களால முடியும். முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் அது கண்டிப்பா முடியாது. அதற்கு தேவைதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். நான் பேச 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 உங்க முகமே மாறணும், முகமே மாறணும். இன்றைய செய்தி என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. நான் வந்ததுக்கு அடையாளம் மகிழ்ச்சி பெருவிழா அப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் திருவாய் கொஞ்சம் மலருங்க. மகிழ்ச்சி பெருவிழா. நிறைய முகம் இருக்கிறது கொஞ்சம் பேரு, அதுல பெருவாரியா முகம் ரொம்ப சோகமா இருக்குது. உங்க மேல எனக்கு எவ்வளவு அன்பு பாருங்க. இந்த சோகமா இருக்கிற முகம் இந்த பிரசங்க முடித்துக்குள்ள சந்தோஷமா மாறணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, glory be to God. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your all sorrows turn unto rejoice. Rejoice. பைபிள்ல மகிழ்ச்சி என்ற வார்த்தை இருக்கிறது, சந்தோஷம் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. இன்னைக்கு மகிழ்ச்சி அந்த டாபிக்ல நான் போறேன். சந்தோஷம் அது இன்னும் சூப்பர். இப்ப நம்ம அடிப்படையிலிருந்து போலாம், அடிப்படையிலிருந்து போலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்போ அந்த சந்தோஷம்ன்ற வார்த்தை நிறைய வருது. மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு ஒண்ணுதான். ஆனா அந்த வார்த்தைக்காக நான் வருகிறேன். நிறைய வசனத்தை போட்டு சொல்லி உங்களுக்கு போட்டு அனுப்பிடாம கொஞ்சம் வசனம் தான். ஆனா ஒரு ஆர்டர், மகிழ்ச்சி என்கிற வார்த்தை, அந்த வசனம் அது எப்படி நமக்குள் செயல்படுத்தப்படுகிறது அதை பற்றி தான் இன்றைய செய்தி. முதல் பரிசுத்த வேதத்தில் மகிழ்ச்சி என்கிற வார்த்தை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல வருகிறதை பார்க்கலாம். First, the happiness coming in the Bible, Leviticus 23:40. 7 நாளும் படிக்கணும்னா நானே சொல்றேன். 7 நாளும் நீங்க ஒன்று, if you have paper pen, take and write what I am telling, eliciting important points, quotation, word of God. 7 days you keep in happiness. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். 7 நாள் பாருங்க, ஆண்டவருக்கு நம்மால் எவ்வளவு ஆசை. முதல் பரிசுத்த வேதத்தில் மகிழ்ச்சி என்கிற வார்த்தை லேவியர் ஆகமத்தில் ஆரம்பிக்குது. சந்தோஷம் என்கிற வார்த்தை ஆதி ஆகமத்திலே வருது. அது இப்ப நான் தொடல, மகிழ்ச்சியில வர்றேன். அவர் என்ன சொல்றாரு ஆண்டவருங்க, நம்ம மேல் இருக்கிற அன்பினால 7 நாளும் நீ குடும்பமாய் மகிழ்ச்சியாக இருப்பாயாக, வாழ்வாயாக. ஏன் அழுகிறாய்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, ஏன் அழுகிறாய்? ஏன் துக்கமா இருக்கிறாய்? மரியாதை, ஏன் அழுகிறாய்? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை உயிர்த்தெழுந்த பிறகு. எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசை. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நம்ம அன்பு ஆண்டவர் இயேசுவுக்காக. கல்யாணம் ஆன புதுசுல புருஷன் கேட்பாரு, என்னம்மா என் மேல எதுனா தப்பா? ஏன் டல்லா இருக்கிற? நல்லா சிரிச்சுக்கிட்டானே இருப்ப, ஏன் நீங்க ரொம்ப சோர்வா டல்லா இருக்கிற? என் மேல எதுனா தப்பா? ரொம்ப அக்கறையா கேட்பாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாதான், உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ, ஏன் எனக்கு சொல்ல முதல்ல, வாட் ஹேப்பன் டு யூ? ஐ வில் டேக் யூ 24 ஹாஸ்பிடல். இது எப்போ? கல்யாணமான 4வது நாள் கூட்டிக்கிட்டு போறாரு மனைவிய. புது தம்பதியர் வாக்கிங் போறாங்க. மனைவி காலில் ஒரு கல்லு குத்திக்கிச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, ஹே டார்லிங், வாட் ஹேப்பன் டு யூ? அத்தான் கல்லு குத்திக்கிச்சு காலில். இதான் காட்டு. கல்லை புடிங்க எடுத்தான். கல்லு, என் மனைவி காலை எப்படி நீ குத்தலாம்? சாணின, யூ கம் டார்லிங், ஐ வில் டேக் யூ 24 hour ஹாஸ்பிட்டல். 4 வருஷம் ஆச்சு. அதே தம்பதியர் நடந்து போறாங்க. மனைவி காலில் கல்லு குத்திச்சு. ஃபாலோ பண்றீங்க நல்லா கதைய? அதே கல்லுல வேற கல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, மனைவி, ஏ சனின என்னாச்சு? அப்பே போச்சு. 4 வருஷத்திலே ஆரம்பத்தில் கல்லுக்கு கொடுத்த சனியன் என்கிற பட்டத்தை மனைவிக்கு கொடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு கொடுப்பான், அப்புறம் குடும்பத்துக்கே கொடுப்பான். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அது அல்லேலூயா. சிதமடையாது, தீங்கு முன்னாது, பெருமை கொள்ளாது, பகைமை கொள்ளாது. எது? அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம். அந்த பாட்டு சகோதரர் அன்பே பிரதானம் பாடுறதுனாலதான் சகோதரிகள் நிறைய சண்டை போட்டுக்கிறது. பாட்டு சகோதரர்கள் தானே இருக்குது, சகோதரிகளுக்கு ஒண்ணு இல்லையே. எழுதுனவங்க கொஞ்சம் நல்லா எழுதிருக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பாடல்கள், வேத வசனங்கள் நிறைய ஆண் பாலில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க மாத்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி பாடிக்குங்க. சகோதரி அன்பே பிரதானம். கண்ணு முன்னாடி இருக்கிற உங்க சகோதரி கிட்ட அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூற முடியுமா? முடியாது. சொல்லுங்க. ஆமா, பிராக்டிகல். ஐ பிரீச்சிங் பிராக்டிகல் லைஃப். ஒரு 50 பேருக்கு மத்தியில ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறது இல்ல, அந்த அக்காவோட ஒரு மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க பாத்துக்கிறீங்களா? அந்த சகோதரியோட ஒரு இது எது, அதான் ஒரு இது. அந்த இதெல்லாம் இது பண்ணிடுங்க, எல்லாம் இதுவா போயிடும். அன்பின் பிரமாணத்தை குடும்பத்தில் கூட பாருங்க. சொந்த புருஷனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? யோசிக்கணும். பிரதர்ஸ், என் கண்ணுக்கு நல்லா தெரியுறீங்க, கண்ணாடி போட்டு தான் பாக்குறேன். சொந்த மனைவியிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? யோசிக்கணும். நீங்க யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஒரு மாதிரி ஷேம் ஆயிடும் உங்களுக்கு. அமைதியா என்ன கவனிங்க, வீட்டுல போய் பேசி. பவுல் பிரதர் சொல்றதை கேட்டீங்களா? ஆமா ஆமா, நம்ம ஒற்றுமையா இருக்கலாம் இனிமேல்ட்டு. நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இரு. மருத்துவம் என்ன சொல்லுகிறது? வாட் டாக்டர் சேஸ் எவ்ரி டே 30 minutes யூ மஸ்ட் பி லாஃபிங். ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் சிரிக்கணுமா? ஒரே அடியாக அப்பப்போ 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 கொஞ்சம் கொஞ்சம். தூங்குறதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் தூங்கிட்ட பிறகு கணவன் மனைவி கணக்கு போடு, இன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ சிரிச்சிருக்கிறீங்க, அரியர்ஸ் இருக்குதா, மீதி சிரிச்சிட்டு ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் நல்லா சிரிச்சிட்டு தூங்கணும். நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் ஜோக், கேர்லெஸ், திஸ் மஸ்ட். அந்த மூஞ்ச பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லவே கூடாது. கல்யாணம் ஆனப்ப மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? ஆமா பிடிச்சிருக்கு. என்ன மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா? ஆமா. அப்படிதானே கல்யாணம் பண்ணீங்க. கொஞ்சம் வருஷத்துல எப்படி அந்த மூஞ்ச பார்க்க பிடிக்கல? சொந்த மனைவி தானே, சிரிச்சுதான் ஆகணும். அப்பதான் பரலோகம் போக முடியும். அது தெரிஞ்சுங்க, யோசிக்கணும். பாருங்க, 7 நாளும் சும்மா ஒரு நாள் கூட கேப் போடக்கூடாது. மகிழ்ச்சியா இருப்பீர்களாக. பைபிளே கடைசி மகிழ்ச்சி என்கிற வார்த்தை யூதாவின் புஸ்தகம் ஒரே அதிகாரம்னா 24, 25 படிச்சீங்கன்னா அங்கே மகிழ்ச்சி என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். இடையில ஏராளமான வார்த்தைகள் பரிசுத்த வேதத்தில் மகிழ்ச்சி 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 அப்படி இருக்கும். அப்படி என்ன பாருங்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பாருங்க. என்ன பேசுறப்பனா பாருங்க. இப்போ மகிழ்ச்சி சொல்ல சொல்ல ஒரு 10 முறை சொல்றேன், அப்படியே டியூன் ஆகணும் முகம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, டியூன் டியூன் மகிழ்ச்சி. இங்கிருந்து டியூன் டியூன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. என்ன பார்த்தாவே சிரிப்போம். மகிழ்ச்சி சொல்லுங்க. மகிழ்ச்சி பரவாயில்ல, 10 சொன்னா 5 முறையிலே சிரிச்சிட்டீங்க. மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கும். லிசன், வெரி இம்பார்ட்டன்ட். 3 kinds of happiness. மானசீக மகிழ்ச்சி, பொதுவான மகிழ்ச்சி, தெய்வீக மகிழ்ச்சி. நமக்கு தேவை தெய்வீக மகிழ்ச்சி, பொதுவான மகிழ்ச்சி, அது தானா வரும். மானசீக மகிழ்ச்சி, யூ நெவர் கிவ் அப் யுவர் சோல் ஃபார் பிளஸ் ஹாப்பினஸ். விபச்சாரம், வேசித்தனம், குடி, பீடி, சிகரெட்டு, போதை, பாவ காரியங்கள், பண ஆசை, இதெல்லாம் தான் பிளஸ் ஹாப்பினஸ். யூ மஸ்ட் கெட் அவே. அதை விட்டு வெளியே வா. கண்களின் இச்சை, ராத்திரி பகலா செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கண்ணு போயிடும், நரம்பெல்லாம் பாதிக்கப்படும், விரலெல்லாம் வலிக்கும்.
எங்களை விட்டுருங்க, வயசாயிடுச்சு, 67 வயசாகுது இப்ப எனக்கு. பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க, சரி நானே சொல்லிக்கிறேன். நானே சொல்லிக்கிறேன். வாலிப பிள்ளைங்க பிரயோஜனமானதா பாரு, வேண்டாம் இல்ல. பெற்றோரும் கொஞ்சம் யோசிக்கணும். பாப்பா அவங்க மகள் எங்க ஏரியா பாப்பா என்ன நைனா அப்படிதான் பேசுவோம். பைபிள் வாசனம் செல்போன்ல படிக்கணும்னு ஆசைப்படுது உங்க மக, அந்த விடுங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை பைபிள் வசனத்தை செல்போன்ல படிக்கணும். கவர்ச்சி பொருள், செல்போன் ஒரு கவர்ச்சி பொருள், அதனால அவங்களுக்கு அதுல படிக்கணும்னு ஆசை. ஆசை பேர் படிக்கட்டும். வேற எதையும் பாக்குறா பொண்ணுன்னு சொல்லி சந்தேகப்பட்டு குழந்தை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை பாழாக்க கூடாது. சொந்த அப்பா அம்மாவே பிள்ளைகள் மேல சந்தேகப்படக்கூடாது. வேற யாருன்னா சந்தேகப்பட்டா கூட என் மகா அல்லது என் மகன் அப்படி கிடையாது, நான் வேணா விசாரிக்கிறேன், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி பிள்ளைகளுக்காக நீங்க பரிந்து பேசுறப்போ அவங்க கிட்ட ஒருவேளை தவறுகள் இருந்தாலும் கண்ணீரோடு தனியா தேவ சமூகத்துல அழுது மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாயிடுவாங்க. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போ பாரு சந்தேகத்தில் வைக்கிறது பசங்களை, கம்ப்ளீட்லி ராங். பசங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்து நாசமாக்குறீங்க. டெய்லி 4:45 வர்ற மகள் அன்னைக்கு ஒரு 5:45 வருது, 1 மணி நேரம் லேட்டு. முதல்ல விசாரிங்க, என்னம்மா 1 மணி நேரம் லேட்டுன்னு கேளுங்க. மக பதில் சொல்லும் கரெக்டா, என்ன லேட்டு, இவங்களே பதில், எவங்களோட சுத்தி நின்ற, எவங்களோட எழுச்சிக்கு நின்ற, இது வேற. அந்த பொண்ணுக்கு அப்படியே ஆயிரும். வாலிப பசங்க தானே, அப்பா அம்மாவே நம்மள நரகத்துக்கு அனுப்புறாங்க. வாலிப வயசு, பரிசுத்தத்துல வளர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதே போல பிள்ளைகள் இருக்கிறீங்களா? வாட் இஸ் தி 5th commandment? உங்க உள்ளத்துல மகிழ்ச்சி குறையாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றேன். விட்டாக்கா 48 வருஷம் பிரசங்கம் பண்ண இருக்கிறேன். 6:45 மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். சாயந்தரம் 6:45 இல்ல, நாளைக்கு சாயந்தரம் அவ்வளவு இருக்குது என் உள்ளத்துல செய்தி. அதனால சுருக்கமா கஷ்டப்பட்டு நான் முடிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் அல்லது எல்லாருமே தான், வாட் இஸ் தி 5th commandment? Can you say anybody? Moses, God gave 10 commandments to Israel people from Moses. In this 10, what is the 5? கை தட்டுங்க அவங்களுக்காக. பிரைஸ் தி லார்ட். நல்லா பட்டப்பட்டா. Honor your father and your mother. Very nice, very quiet. Are you put a honor? Are you give honor upon your parents or put a hard stone upon them? புரியல. கனம் பண்றீங்களா, கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களான்னு கேட்கிறேன். கனம் பாருங்க, அப்பா அம்மா பார்த்துதா அப்படி பார்க்க கூடாது. பக்தியா தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யாரு? அப்பா அம்மா. கரெக்டா கனம் பண்றீங்களாமா? பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி, அப்பதான் மகிழ்ச்சி பொங்கும். இல்லைன்னா மகிழ்ச்சி சில சுத்திக்கிட்டு கிடக்குறாங்க பாத்தீங்களா, அப்பா அம்மா கூட பேசுறது கூட மனசு வராம. ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசு, சிரி, விளையாடு. உங்களுக்கு ஹீரோ அப்பா அம்மா தான், வேற யாரும் கிடையாது. அந்த அப்பா மாதிரியா இல்ல எங்க அப்பா சொல்லாதீங்க, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு வீட்டுல நாங்க இருந்தோம். துணி விஷயத்துல அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. அப்பா சொல்றாரு, இப்பத்துக்கு இவ்வளவு ரேட்ல தான் நாங்க வாங்கி வந்தோம், அடுத்த வருஷம் கொஞ்சம் ஒஸ்தி ரேட்ல வாங்கலாம். முடியாது, வாபஸ் பண்ணிட்டு வேற வாங்க, 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு வேற வாங்கி அதை மட்டும் நாங்க உட்காந்துக்கிறேன். அது வரைக்கும் நான் அமைதியாக தான் இருந்தேன். அது அவங்க பிரச்சனைன்ட்டு. நான் ஏன் தான் இந்த வீட்டுல பிறந்தனும், அந்த பொண்ணு சொல்லிட்டு பாருங்க, ஆதி அர்த்தம் இல்லாத ஒரு டைலாக் இது. நான் ஏன் தான் இந்த வீட்டுல பிறந்தனும், பிறந்துட்டேன், அந்த வார்த்தை வரலாமா? அப்பதான் நான் எழுந்து வந்தேன். அப்பா, யூ ஆர் ஸ்பீக்கிங் வெரி ராங். ஏன் தான் இந்த வீட்டுல பிறந்தணும்னு கேட்டேன், போ வேற வீட்டுல போய் பிறந்துக்க போ. அப்படிதான் அதுங்களுக்கு சொல்ல முடியும். மூடனுக்கு அதற்கு ஏற்றபடி உத்தரவு கொடு. அதே கீழே அடுத்த வசனம், மூடனுக்கு அவனுக்கு ஏற்றபடி கொடாது. இதுல எந்தெந்த சூழ்நிலை என்ன கடைபிடிக்கணும்னு பார்த்துக்கணுன்றாரு அர்த்தம்.
மகிழ்ச்சி குறைகிறது. இந்த மாதிரி குழப்பம் தைரியமா அப்பா அம்மா கிட்ட போராடி சண்டை போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இருக்கிற +2, அப்பெல்லாம் ஓல்டு SSLC நாங்க, அதனால இப்ப இருக்கிற இதுக்கு சொல்றேன். +2 படிக்கிறப்ப கூட நான் எங்க அப்பா அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். அப்பா சாரிப்பா சாரிப்பா அடிக்காதீங்கப்பா, வலிக்குதேப்பா, இனிமே அப்படி செய்ய மாட்டோமா, அப்படிதான் நாங்க கேட்டிருக்கிறோம். இதா இப்ப பண்ணுங்க எங்க பசங்களை, ஒரு குச்சி எடுத்துட்டு போங்களாம் அடிக்கிறதுக்கு, அப்படி பிடிச்சிடறான் குச்சி. எனக்கு அடிக்க தெரியுமில்ல பையன் சொல்றான். இது கிறிஸ்தவ குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அழகா? அப்பனா அடி வாங்கினதுனால தான் இங்க நான் இப்ப நிக்கிறேன். அப்பா அம்மா கிட்ட அப்பனா அடி வாங்கினதுனால தான் இப்ப நான் இங்க நிக்கிறேன். இல்லைன்னா நான் எங்க இருந்திருப்பேன்? சினிமா தியேட்டர்ல இருந்திருப்பேன், இல்ல வேற எங்கன்னா சுத்திக்கிட்டு கிடப்பேன். மகனே மகளே, உன் தகப்பனுடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீ மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமா? முதலாவது கர்த்தரிடத்துல உண்மையாயிரு, உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி. சிம்பிள் சிம்பிள். இதுக்கு மேல வேற கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்துறது அப்படியே பழக்கமாயிடும். ஜீசஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படி நினைக்கணும். சிங்கப்பூர்ல ஒரு 20 முறை போய் வந்திருக்கிறோம் ஊழியத்துக்கு, நான் என் மனைவியும். ஒரு 4வது முறை நினைக்கிறேன். 4வது முறை போறப்போ சர்ச்சில் பேசி முடிச்சுட்டேன். யாருக்காவது ப்ரேயர் இருந்தா பிரதர் கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணீங்கன்னா அந்த பாஸ்டர் சொன்னார். நான் பேசிட்டு டயர்டா உட்காந்துக்கிறேன். ஒரு 16 பேர் வந்து முட்டி போட்டாங்க, வாலிப பெண் பிள்ளைகள். ஒரு +2, நம்ம இந்தியாவில் +2 படிக்கிற அந்த அளவுக்கு வயசு, முட்டி போட்டுன்னு இருக்கிறாங்க. நெடு முட்டியெல்லாம் போட்டாங்க. கேட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த டாக்டர், எஸ் கம் ஆன், வாட் இஸ் யுவர் ப்ரேயர் பாயிண்ட்? Uncle, please pray for me. I am so tired. Okay, tell your point. I can pray. What is your main prayer point? What is your problem? She told me, my boyfriend not phone to me. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு சிரிப்பா இருக்கு. என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு போனே பண்ண மாட்டான். இஃப் ஐ போன் டு ஹிம், யூ யூஸ் ஆஃப் தட் போன். நான் போன் பண்ணா கூட ஆஃப் பண்ணிடுறான். So for what? Please pray for me. அதுக்கு 35,000 ரூபாய் செலவு பண்ணி இதுக்கு இந்த கன்றாவிக்கு ஜெபம் பண்றதுக்கு தான் நான் போனேன் சிங்கப்பூருக்கு. Is it necessary to your life, my dear daughter? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ 37 வயசு என் மகளுக்கு. அதனால அதுக்குள்ள என் பிள்ளைகள் தான். பெற்றால் தான் பிள்ளையா, வாங்கி வளர்த்தாலும் பிள்ளைகள் தான். அப்போ கேட்டோம் பாருங்க, வேற வழி இல்லை, பாவம். ஆண்டவருடைய துக்கத்தை நான் வெளிப்படுத்து. சில டைம்ல ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவருடைய துக்கம் வரும். டாக்டர், is it necessary to your life? Your parents spending more money for your education. If you love boyfriend, you cannot pray, you cannot read Bible, you cannot love your parents, you cannot concentrate in your studies. This is not good in God's sight. மகளே, நீ இப்படியே இருந்தா அப்பா அம்மாவை நேசிக்க முடியாது, நீ பைபிள் படிக்க முடியாது, நீ ஜெபம் பண்ண முடியாது, சாப்பிட கூட முடியாது. ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்துகிட்டு நீ இப்படி இருக்கலாமான்னு கேட்ட. அந்த பெண்ணை கேட்ட கேள்வி, அந்த பெண் உட்பட எல்லாருமே அழுதுங்க. எல்லாருமே அதே கேஸு. 9th படிக்கிற அந்த வயசு வந்தாவே ஆளுக்கு ஒண்ணு பாய் ஃப்ரெண்டு. செல்போன் ஏன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்பா அம்மா? திடீர் தகவல், அப்பா மழை வந்துச்சுப்பா, தயவு செய்து வந்து என்ன கூட்டிக்கிட்டு போங்க. ஸ்கூல்ல இருந்து மகன் போன் பண்ணும், இல்ல மகன் போன் பண்ணுவான். அதுக்குதான் அப்பா அம்மா செல்போன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கோ உங்க படிப்போ இப்பெல்லாம் செல்போன்லயே வருது. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு கூட செல்போன் மூலமா தான் இப்ப பாடமே நடக்குது, வேற வழி இல்லை. அழுதுட்டாங்க. இது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது அங்கிள், தயவு செய்து இந்த பிடியிலிருந்து விடுதலை ஆகணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கின்றவன். சொன்ன ஐ கிவ் யூ 1 minute, ஒரே நொடி போதும் ஏசப்பாங்களை மன்னிக்கிறதுக்கு. 1 நிமிஷம் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு உங்க காதுக்கே கேட்கற மாதிரி உங்க குறைய தவற அறிக்கை எடுங்க. இனிமே எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணாம், ஆண்டவரே சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்னு அவங்க பொறுப்புலே விட்டேன். 1 நிமிஷம் பண்ணாங்க. தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ண பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவர்
நிரப்பினார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி பற்பல பாஷையை பேசி கைகளை தட்டி ஒரு நொடி போதுங்க ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. அங்க மன்னிச்சிட்டாரு பாத்தீங்களா? உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. 10 நிமிஷம் ஆச்சு, நிறுத்தல. அந்த ஸ்தோத்திரத்தை, அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நிறுத்தல. நானா டப் டப்னு கை தட்டி நிறுத்தி வச்சு கண்ணை திறந்து எல்லாரும் என்ன பாருங்கன்னு பார்த்தாங்க. இப்ப சொல்லுங்க, now tell me who is your best friend? They all told me Jesus my best friend. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு இயேசு. அடுத்தது உங்க அப்பா அம்மா. பெற்றோரு, உங்க பிள்ளைகள் தோளுக்கு மேல வாழ்ந்துட்டா தோழனா தோழியா நேசிங்க. கடிந்து கொண்டு ரொம்ப ஓவரா. இப்ப அப்பெல்லாம் நம்ம ஹார்மோன்ஸ் வேற, இப்ப ஹார்மோன்ஸ் வேற. சும்மா தமாஷுக்கு சொன்னா கூட போய் செத்து போடுறாங்க. அப்பெல்லாம் கோபமா சொன்னா கூட நாங்க போய் சாக மாட்டோம். போய் எங்கன்னா சாவாண்டான்னு வாங்க. நான் ஏன் சாவுறேன், நீ போய் சாவு அப்படின்னு தைரியமா நானே. இப்ப அப்படி இல்லை. உன்னை பத்தி நான் என்ன சொல்றேன்னு தெரியலன்னு பசங்க கிட்ட சொன்னா கூட செத்துடுறான். வேண்டாம், ஹார்மோன்ஸ் மாறி போச்சு, விட்டு கொடுங்க. பிள்ளைகளை விட்டு தான் பிடிக்கணும். ஓவர் கண்டிஷன் போட்டு அவங்கள பாழாக்க கூட ஆண்டவரே காத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவரே காத்திருக்கிறார். இந்த அளவா பிள்ளைகளுக்கு டைம் கொடுங்க. சொத்தா ஒரு பொக்கிஷமா மதிச்சு வளர்க்கணும். குழந்தைகளா இருக்கிறப்ப மட்டும் இல்லம்மா, அவங்க வளர்ந்தாலும் உங்களுக்கு குழந்தைகள் தான். என்னங்க, உங்க பிள்ளைகளை பாக்குறீங்களா? வளர்ந்த பிறகு அதற்குள்ளே அந்த குழந்தை முகம் தெரியும். நானும் 2 பிள்ளைகள், 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாயிட்டேன். தாத்தா பட்டம் வாங்கிட்டேன். என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் அவங்கள பார்க்கிறப்போ அந்த சின்ன குழந்தை இருக்கிற முகம் அவங்க முகத்துல பார்க்கிறேன். அதான் பெற்றோருடைய அன்பு. எதிரிகளா மாறிவிடக்கூடாது பிள்ளைகளுக்கு. பெற்றோருக்கு பிள்ளைகள் எதிரிகளா மாறக்கூடாது. நடைமுறை சத்தியத்தை ஆண்டவர் பேசுகிறார். வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கோபுரம் கட்டிட்டாங்க, 25வது அடுக்கு மாடி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வரங்கள், வல்லமை. சொல்ல பாத்துக்கிறீங்களா? எனக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுத்திருக்கிறார், போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்றது இது தீர்க்க தரிசனம் இல்ல. அல்லது ஒரு கணிப்பு தீர்க்க தரிசனம் ஆகாது. நல்லா தெரியுங்க. இந்த மாசம் இந்த தேதியில் உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லி அதை நடந்தால் அவர் தீர்க்க தரிசி. கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதான் அதை காட்டிலும் மேன்மையான மகிமையான சிறந்த முதல் தர தீர்க்க தரிசி யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். The word of God is only prophecy. வசனத்தை கரெக்டா பேசுறாங்க பாருங்க ஊழியக்காரு, அவங்கதான் உண்மையான தீர்க்க தரிசி. இந்த பாவத்தை செய்யாத, விட்டுடு. மாசம் 10,000 ரூபாய் காணிக்க கொடுக்கிற ஒரு சகோதரர்கிட்ட ஒரு பாவத்தை நீங்கள் கண்டால், இது தப்பு, இந்த பாவத்தை செய்யாத, விட்டுடு அப்படின்னு தெளிவா சொல்லணும். அந்த காணிக்கை அவன் நிறுத்திட்டா கூட பரவாயில்ல. அதுக்காக பயந்துகிட்டு அவனை எச்சரிக்காமல் இருந்தால் உங்களை ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, வசனம் நிறைய சொல்லுது. நீதிமொழிகள் 17:22 மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. இப்ப சொல்றதெல்லாம் வசனம் தான். ஆபகுக் 3:18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏசாயா 65:14 ஊழியர்களை நான் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவேன். ஊழியக்காரர்களுக்கு ஸ்பெஷல் ஹாப்பினஸ். பாருங்க, எரேமியா 33:11 உங்கள் சிறையிருப்பை நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குவேன். ஏசாயா 65:19 இனி கூக்குரல் இல்லை, மகிழ்ச்சி உண்டாகும். கூக்குரல் கிடையாது. யாக்கோபு 5:13 சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன். சந்தோஷமா இருக்கிறப்ப சங்கீதம் பாடுங்க, கீர்த்தனை பாடுங்க, ஞானப்பாட்டு பாடுங்க, புது பாட்டு. அந்த 1000 பாடினார் பாருங்க, புது பாட்டு கூட பாடுங்க, அழகா நேர்த்தியா பாடுங்க. பாட்டு ஊழிய உங்க குடும்ப வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஒண்ணுமே புரியலையா? 2 பாட்டு பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தூங்குங்க. பாதுகாத்துல தூக்கம் வரலையா? ஏன் தூக்கத்தை திட்டணும்? தனியா எழுந்து வாங்க, தூங்குறவங்களை விட்டுருங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்ப ஏன் உங்களுக்கு நித்திரை வரல?
கேளு, தனியா போயிட்டு சத்தம் போட்டு தூங்குறவங்களை கூட எழுப்பிடாதீங்க. அவங்க பாவம் பகலெல்லாம் உழைப்பார்கள், அவங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். ஆண்டவரே, கர்த்தர் தமக்கு பிரியமானவங்க நித்திரை அளிக்கிறாருன்னு சொல்லி இருக்கிறீங்களா? அப்ப நான் கர்த்தாவே உமக்கு பிரியமா இல்லையா? ஏன் எனக்கு தூக்கம் வரல சொல்லுங்க, எனக்கு உணர்த்துன்னு கேளுங்களேன். ஒன்று, உங்க தவறை உணர்த்துவார். உங்ககிட்ட தவறு இல்லை, பர்ஃபெக்டா கரெக்டா கர்த்தருக்கு செல்ல பிள்ளை, அருமையான மகன் அல்லவோ மகன் அல்லவோன்றார். அப்படி இருந்தா நீ பாதி நேரத்தில் ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசை, அதனால தான் நான் எழுப்பணும்னு. இது எவ்வளவு பெரிய சாக்கியம். சவம் பண்ணுங்க, அழ வந்து அழுங்க, சிரிப்பா சரிங்க, தனி அறையில எப்படினாலும் நீங்க செய்யலாம். இதுதான் ஆவிக்குரிய சந்தோஷம். ஏற்கனவே சொன்னேன், மாம்சீக மகிழ்ச்சி ஆனா it leads up to burning hell. Second, death of hell fire. மாம்சீக சந்தோஷத்தை நம்பி ஏமாந்து போகாதே, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாதது. பொதுவான சந்தோஷம், that is not a sin. பொதுவான சந்தோஷம் அப்படின்னு என்ன? ஆவிக்குரிய சந்தோஷம் இல்ல, பொதுவான சந்தோஷம். ஏதோ ஒரு சாப்பாடு விரும்பி சாப்பிடுறீங்களா, அதுல ஒரு சந்தோஷம். ஒரு ட்ரெஸ் புதுசா வாங்குறீங்களா, அதுல ஒரு சந்தோஷம். செல்போன் அப்பா அம்மா வாங்கி தராங்களா புதுசா, அதுல ஒரு சந்தோஷம். ஊருக்கு போன மனைவி சொந்தமா வந்து வீட்டுல சேர்ந்தாங்களா, அதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பொதுவான சந்தோஷம். இது பாவம் அல்ல. உங்களுக்கு பிரியமானதை வாங்கி சாப்பிடலாம், கடையில விற்கிற எதையும் வாங்கி நீங்கள் புசிக்கலாம். பைபிளே இருக்குது, கடையில விற்கிற எதையும் வாங்கி புசிக்கலாம். உடம்புக்கு ஒத்துக்காத வேண்டாம். சிலது சாப்பிட்டா கோல்ட் ஆகும், சிலது தலைவலி வரும், விட்டுருங்க. அப்பா அம்மா சொல்லுவாங்க ஐஸ்கிரீம் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் வேற வாங்கி தரேன்னு. பிள்ளைகள் விட்டுருங்க. கரெக்டா? நான் என்ன தப்பா பேசுறேன்? கரெக்டா தான் போகுது, உனக்கு கொஞ்ச நேரம் கரெக்டா போதும். அதுக்கு அழக்கூடாது. ஐஸ்கிரீம் 20 ரூபாய்னா அப்பா 40 ரூபாய் பொருள் வாங்கி கொடுப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்பா அம்மா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்னைக்கு ஐஸ் வாயில சப்ப, நாளைக்கு ஐஸ் மூக்குல வரும், அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது. அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சிலது இருக்குது நல்ல கம்பெனி ஐட்டம், அதை வாங்கி கொடுப்பாங்க. அவங்களா கொடுப்பாங்க ஐயா, பிள்ளைகளை அவங்களா கொடுப்பாங்க. பெண் பிள்ளைகள் இருக்கு, 4000 ரூபாய்க்கு சுடிவேர் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கல்ல, ஏன் என்ன கத்துங்க தைரியமா கேட்பான். தகப்பனை தாயை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று கேட்கின்றவர்களுக்கு ஐயோ, நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, ஆண்டவரை தான் நீங்க கேட்கணும். பெற்றது பெற்றோரா இருக்கலாம், உன்னை இந்த உலகத்தில் படைத்தது தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர். பாத்தீங்களா, வசனம் சொல்லுது 1 நாளாகமம் 13:8, மகிழ்ச்சியோடு ஆடல் பாடல் சத்தம், கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடுங்கள், மகிமையும் கனமும் உங்களுக்கு உண்டாகும் பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள். 1 நாளாகமம் 16:27. அடுத்தது பாருங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தார்கள். 2 நாளாகமம் 30:25. மகிழ்ச்சி உங்களுக்குள்ள புகுத்த நான் வந்திருக்கிறேன். மகிழ்ச்சிக்கும் ஆத்ம பாரத்திற்கும் எந்த விதமான கிளாஷ் ஆகாது. கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் ஆத்ம பாரமும் இருக்கும். அழ வேண்டிய நேரத்தில் நீங்கள் அழுது கர்த்தரிடத்தில் ஜெபிப்பீர்களே, ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த அனுபவம் நீங்கள் அழாதபடி உங்களை சந்தோஷமாய் காத்துக்கொள்ளும். எத்தனை நிந்தைகள் போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த வளர்ந்த அனுபவம் உள்ளவர்களுடைய நிலைமை அதுதான். உயிரே போனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், மகிழ்ச்சி அடையணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் சரபோஜி ராஜா, சரபோஜி என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டம், மாஸ்டர் காப்பி முதல் வேதநாயகம் சாஸ்திரியார் அவர் எழுதின பாடின பாட்டு தான் நம்ம கீர்த்தனையில நிறைய பாடுறோம். அவரை கிறிஸ்துவருக்கு தெரியும். சரபோஜி ராஜாவுக்கு ஒரு குமஸ்தாவாக அவரை போட்டார்கள். ஒரு ஹெல்ப், அவருக்கும் மந்த்லி பேமெண்ட். அந்த காலத்தில் எவ்வளவு இருக்கும்? ஒரு 50 100 அவ்வளவுதான். அது பெரிய அமௌண்ட். இப்போ வந்து 10,000 ரூபாய் மாதிரி. அது கிறிஸ்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெரிய ஒரு குடும்பம். அவரு, அவருடைய மனைவி, பிள்ளைகள், இதுல வேற அநாதை பிள்ளைகளை வளர்த்தார். அவருடைய சரித்திர வரலாறு படிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். பொறாமைப்பட்டவர்கள் சிலர் ராஜா கிட்ட போய் ஏவி விட்டார்கள். அதான் ஏவி விடுறது. அவன் இயேசுவை துதிக்கிறான், இயேசு கிட்ட ஜபம் பண்றான், கிறிஸ்தவன் வயலின் எடுத்துக்கின்னு
ஒரு ஓட்ட வயலின் எடுத்துக்கின்னு ஊரா போய் இயேசுவை பாட்டு பாடிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வர்றான். அதனால நீங்க வணங்குற சாமியை ஒரு நாளைக்கு பாட வைங்க. அப்படி பாடலைன்னா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, மரண தண்டனை கூட கொடுத்துடலான்ட்டாங்க. ரூல்ஸ் எல்லாம் தெரியுங்களா? இது பெரிய வரலாறு, சுருக்கமா சொல்லிடுறேன். நான் கொண்டு வந்த செய்தியை கொடுத்து முடிக்கணும், அதனால உனக்கு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். ஏன்னா நான் பாஸ்டருக்கு கீழ்ப்படிவேன் எப்போ. அப்போ சாஸ்திரியார் இந்த வாரம் நான் வணங்குற சாமி அது பேர் சொல்லிட்டாரு. நாளான்னைக்கு சபை கூடும், அரண்மனையில் எல்லாரும் பொதுமக்கள் உட்பட எல்லாரும் வருவார்கள். நீ நீ கும்பிட்டுக்கோ, இயேசுவை கும்பிடு. ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நான் வணங்குற சாமியை நீ புகழ்ந்து பாடணும்ட்டார். சரிங்க ஐயா ஒத்துக்கினாரு. ஏன்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையே, அவர் தான் எல்லாமே ஒத்துக்கிட்டாரு. வீட்டில் வந்து மனைவி கிட்ட கன்சல்ட் பண்ணாரு. இப்படி சொல்லியிருக்கிறார் ராஜான்னு. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க மனைவி. அதே எப்படி இயேசு கிறிஸ்துவ நம்ம வணங்குறோம், நான் வந்து விக்கிரகத்தை பாட முடியாது, அதைத்தான் நானும் நினைச்சேன். ஆனா அப்படி பாடலன்னா தண்டனை என்ன தெரியுங்களா? யாருக்குன்னா தெரியுமா வரலாறு? யானை கால் கீழே அவர் தலைய மிதிக்கப்படும். அதாவது மரண தண்டனை. ஒரு யானை ஒருத்தன் தலை மேல காலை வச்சு மிதிச்சா அவர் அவ்வளவுதான், அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க சாஸ்திரியாருக்கு. கூட்டிட்டாங்க ஜனங்க. சாஸ்திரியார் கிறிஸ்தவராக இருந்தாலும் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து ராஜா வணங்குகிற சாமி, அந்த சாமியை பாட போறாருன்னு ஜனங்க வந்துட்டாங்க. சாஸ்திரியார் குடும்பத்தோட வந்துட்டார். ராஜா வந்து உக்காந்தார். ஐயா கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ? ஆசையா இருந்தேன். சபை ஊழியர் எங்க இருந்தாலும் வரவும் உங்களை இசை மயங்க ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன். பிரைஸ் எல்லாம் சரி. சாஸ்திரியார், வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சாவூர்ல எந்த ராஜாவுக்கு? சரபோஜி ராஜாவுக்கு ஒரு குமஸ்தா, குறைந்த வருமானம், சம்பளம், பிள்ளைகள், அனாதை இல்லம், விசுவாசத்துல வளர்த்தார். சாஸ்திரியார் இப்பொழுது ராஜா வணங்குற சாமியை பற்றி பாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டாங்க. சாஸ்திரியார் மேல மேல ஏறினாரு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே அப்படியெல்லாம் சொல்லி வாழ்த்து வணக்கம் சொல்லிட்டார். ஆரம்பிச்சிட்டார். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, ஏசகுமாரன் ஞான கிறிஸ்து, ஏசகுமாரன் ஞான கிறிஸ்து, ஈசுவையே துதிசை, மனமே ஈசுவையே துதிசை, ஈசுவையே துதிசை, மனமே பல யானை கால் பட்டு மிதிக்கப்பட போறதுன்னு இவருக்கு தெரியும். தெரிஞ்சு இயேசு எப்படி பூமிக்கு வந்தா சிலுவையில் அறையப்பட போறாருன்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வந்தாரு. அது போல இந்த பாட்டு பாடி முடிச்சதும் நமக்கு என்ன தண்டனை? யானை கால்களை போட்டு மிதிக்க போகுதுன்னு தெரிஞ்சோம். எண்ணின காரியம் யாரு முடிக்க, எண்ணின காரியம் யாரு முடிக்க, மண்ணின வாழ்ந்து சொதிக்க, மண்ணின வாழ்ந்து சொதலாம். காலத்தால் அழியாத ஒரு அருமையான பாடல். சரபோஜி ராஜா எழுந்து நின்னார். சாஸ்திரி இவ்வளவு சொல்லியும் பாடி முடிச்சா தலை யானை காலுக்கு கீழே மிதித்து சாக போகிறா என்று தெரிந்தோம் துணிந்து உன்னுடைய கடவுளை பாடினாயே, உன்னை நான் பாராட்டுகிறேன்,
உனக்கு மரண தண்டனை இல்லை. கைத்தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதோடு முடிச்சிருவாங்க நிறைய பேர் கதை. இன்னும் தொடர்கிறது. பாதி ராத்திரியில அந்த சரபோஜி ராஜா பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு சாஸ்திரியார் வீட்டுக்கு வந்தார். சரியான ஜுரம் ராஜாவுக்கு. கதவு தட்டுறாரு. சின்ன குடிசுதானே அப்பெல்லாம். ராஜா நீங்களா? எப்பா நீ அந்த பாட்டை பாடத்துல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, உனக்கு என்ன வேணும் கேளு. ஒண்ணும் வேணாங்க, நீங்க சந்தோஷமா போங்க. இல்ல இல்ல முடியாது, நீ என்ன வேணும் கேளு, நான் தரேன். இது ஜனங்களுக்கு தெரிஞ்சா என்ன புச்சுன்னு எதனா பண்ணிடுவாங்க, அதனால தான் தனியா வந்தேன். எனக்கு வயலின் ரொம்ப பழசா இருக்குது, புதுசு வாங்கி கொடுக்க முடியுமா? முடியும். பைபிள் வந்து ரொம்ப பழசா இருக்குது, புதுசு வாங்கி கொடுக்க முடியுமா? முடியும் சொல்லிட்டாரு. வெளிநாட்டுல பணம், வெளிநாட்டுல இருந்து தானே நிறைய பேருக்கு பணம் வருது. ஆனா அந்த ராஜா இந்த ரெண்டும் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பி வர வச்சு கொடுத்தாரு. எல்லாம் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி பண்ண. சரிங்க ஐயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, ரொம்ப மகிழ்ச்சி, போய் நிம்மதியா போய் சேருங்க, தூங்குனார். இல்ல எனக்கு இன்னொரு ஆசைனாராம் ராஜா. சொல்லுங்கன்னாராம், அந்த இயேசுவையே துதிசை பாடனல்ல, எனக்கு இப்ப தனியா பாடி காட்டு. அதே சொல்ல அல்லேலூயா. இப்படி துணிஞ்சு துணிகரமா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஐயா, மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனை நானும் மறுதளிப்பேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை செய்கிறவனை நானும் அறிக்கை செய்வேன். நேற்று பஸ்ல வந்தேன், திருச்சி டு திருநெல்வேலி, பக்கத்துல மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் வந்து ஒரு பையன் என் பக்கத்துல உட்காந்துக்கிறான். தமிழும் தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் பேசுறான், அருமையா பேசுறான். 1.5 மணி நேரம் அவனுக்கு இயேசு பத்தி சொல்லிக்கிட்டு வந்தான் பஸ்ல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜீசஸ் ஒன்லி ட்ரூ காட். அவன் ஒண்ணு பேசிட்டு வர்றான், எல்லாம் சொல்றான், பதிலுக்கு நோ எவிடன்ஸ், யுவர் காட் நோ எவிடன்ஸ், நோ ஹிஸ்டாரி, ஜீசஸ் ஒன்லி. ஐ born in Hindu family, my old name வேலாயுதம். உங்களுக்கு கூட சொல்றேன், என் பழைய பேர் வேலாயுதம். இந்து குடும்பத்துல தான் நான் பிறந்தேன், பீகார்ல முசாபானில. கூட்டம் முடிஞ்சுதான், ஆனா வேலாயுதம் சோத்திரம்னு இப்ப சொல்லவானா, அப்புறம் பவுலா மாத்திட்டாங்க பேர். அப்ப நான் சொன்னேன், பாலாஜியாக பிறந்த எங்க அப்பா ஜான், ஆண்டாளாக பிறந்த எங்க அம்மா மேரி, வேலாயுதமாக பிறந்த என்னை பவுலாக மாற்றி வேலாயுதமாக பிறந்த என்னை இயேசு அவருக்கு ஏற்ற ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. 1.5 மணி நேரம் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிச்சுன்னு வந்த பாருங்க. எனக்கு ஒரு திருப்தி. பிரதர் எதிர்பார்த்துக்கிறாரு, நைட்டு 10 கூட நான் வருவேன்னு. 3:30 மணி, விடியற்காலை 3:30 மணி நான் வர்றப்போ லேட் ஆனதும் நல்லது, அந்த பையனுக்கு சுவிசேஷத்தை சொன்னதும் நல்லது. ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரு. சபாஷ் மகனே, உனக்கு எவ்வளவு டயர்டு, அதன் மத்தியில நீ என்னை அறிக்கை விட்டாய். மகிழ்ச்சி. only 5 to 10 minutes. இந்த மகிழ்ச்சியை லிசன், இந்த மகிழ்ச்சியை நான் தக்க வைத்துக் கொள்ள, இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இப்ப கிடைக்கும், ஆண்டவரே கொடுப்பார். 10th பாஸ், +2 ஃபெயில். அப்படியா? உதாரணமா கலாச்சாரம் எழுதுறாரு, நீடிய பொறுமை. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நீடிய பொறுமை உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? சாதாரண பொறுமை. இப்ப சாதாரண ஒரு பொறுமை 10th வச்சுக்கோ, 10th பொறுமை 10th, நீடிய பொறுமை +2 அப்படி வச்சுக்கோங்க. பொறுமை சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணாம நீடிய பொறுமை பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. கிளாஸ் எடுக்கிறேன் பாருங்க. முதல்ல பொறுமை சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணுங்க. சும்மாவே கோபம், சும்மாவே எரிச்சல், சும்மாவே பிரச்சனை. நான் நிறைய முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், பயப்படாதீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான். அவங்கள கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க? ஐயா ஒரு சாதாரண கோபம், ஐயா ஒரு சாதாரண கோபம், அது பெரிய அளவுல வெறியா மாறி என் மனைவியை கொன்னுட்டேன், இப்ப எனக்கு தூக்கு தண்டனை டேட்டு குறிச்சிட்டாங்க. போதுமா? ஆரம்பத்திலே கிள்ளி எரிவாயாக. சாதாரண கோபம் நினைச்சு அதை அப்படியே விட்டுறாத. 5 ரூபாய் ஒரு 50 சேர்ந்தா நிறைய ஆயிரத்துல அமௌண்ட். ஒரே ஒரு 5 ரூபாய் அற்பமா தெரியலாம், அது ஒரு 50 100 சேர்ந்தா
அமௌண்ட் சேருது. அதே போலதான் சின்ன சின்ன கோபம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பெரிய கோபம். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்க தன்னுடைய மனித தன்மையை இழப்பார்கள். அப்பதான் அவங்க கொலை செய்யறது அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு பிறகு ஜெயிலில் போய் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? யோசிங்க. குடும்பத்தில் கூட சரி, பிரதர் உங்க மனைவிக்கு கோபம் வருதுன்னா நீ கோபப்பட்டாலும் நீ அழகா இருக்கிறாய் மை டியர் டார்லிங் அப்படி சொல்லி பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷமாயிடுவாங்க. உனக்கு தான் கோபம் வருமா, எனக்கு வராதா? சொல்ல வேணாம். கணவன் மனைவி போட்டி இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன். போட்டியே இருக்கக்கூடாதுன்ற அது வேற இடத்துல விளையாட்டு. போட்டியோ பொறாமையோ வஞ்சகமோ கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவோ இருக்கவே கூடாது. மகிழ்ச்சியா வாழ்க்கை வாழ்வதற்கே ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தக்க வைத்துக் கொள்ள பிலிப்பியர் 2:14-15 நானே சொல்றேன், குறிச்சுக்கங்க. உலகத்தின் ஆசா பாசங்களை விட்டு வெளியே வா, மகிழ்ச்சியை நீ தக்க வைத்துக் கொள்ளுகிறாய். 2 அப்போஸ்தலர் 2:46 ஐக்கியத்தை விரும்பு, மகிழ்ச்சி நீடிக்கும். Like or love fellowship, very important. What is the church? The building is not a church. This is for safety. You are the church. You are the church. You are the church. This body, this flesh, holy church to God. அப்ப இங்க ஏன் நம்ம வந்திருக்கிறோம்? டு ஃபெலோஷிப். ஆராதனை எல்லாம் முடிஞ்சதும் ஒருத்தரை பார்த்து பேசுங்க, ஐக்கியப்படுங்க, விசாரிங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, நாங்க மலேசியா, சிங்கப்பூர், இலங்கைக்கெல்லாம் போய் வந்திருக்கிறோம். ஆராதனை முடிஞ்ச உடனே ஓடி போயிட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டு தான் அப்படி. 1000 ஆசீர்வாதம் சொல்றப்ப அவங்க வீட்டில் இருப்பாங்க. 1000 அவருக்கும் ஆவாதுன்ற மாதிரி. தப்பு. அந்த ஆசீர்வாதம் ஏன் கிறிஸ்தவ சென்டிமெண்ட் அதெல்லாம் வச்சாங்கன்னா, நம்ம முடிஞ்ச பிறகுதான், அதுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து இல்ல தரையில உட்காந்து அப்படியே ஒரு மௌன ஜபம் பண்ணிட்டு ஆயரை பாஸ்டரை உடன் ஊழியரை பார்த்து பேசி கை குலுக்கி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். அப்படின்னு அவசரம். வீட்டுல தானே இருக்கிறீங்க. அப்போ தேவாலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன், அது ஐக்கியம். அடுத்தது பாருங்க, சகரியா 8:19 சத்தியத்தை சமாதானத்தை சிநேகி, சத்தியத்தை சமாதானத்தை நேசி. அதே போல 2 சாமுவேல் 6:12 அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். சத்தியத்தை நேசி, love truth. Who is the truth? I am the way, the truth and the life. Jesus one. இயேசுநாதரை நேசிக்கிறீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து எஸ்தர் 8:16 உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. ஏதாவது ஒரு மாதிரி டல்லா தெரியுதா, மகிழ்ச்சி குறையிற மாதிரி தெரியுதா, உபாசம் போடுங்களேன். தனித்து உபாசம் போட்டுருங்க, யாருக்கும் சொல்ல வேணாம். ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. பைபிள் பாட்டு புக்கு எல்லாம் எடுத்துங்க, தனி அறைக்கு போயிருங்க. ஒரு 10-12 வரைக்கும் நல்லா சோத்திரம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. ஏதோ ஒரு புஸ்தகத்தை படிச்சு முடிங்க. நீங்களே ஒரு தீர்மானம் பண்ணுங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு புஸ்தகம், ஒரு 10 அதிகாரம், அதுல இருந்து தியானம் பண்ணுங்க. மகிழ்ச்சி அப்படியே அதிகரிக்கும். அறிக்கை இட்டு விட்டுறணும். பூரண பரிசுத்தமாய் கடந்து நாம் பரலோகத்துக்கு போய் சேரணும். எந்த எரரும் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. எரேமியா 15:16 தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே வசனம், அதே வார்த்தை கொண்ட வசனம் 119:16, 119:70, 119:77, 119:11 குறித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சி அதிகரிக்க இந்த வசனங்கள். சங்கீதம் 37:11 சாந்த குணம். எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் சாந்தமா சொல்லுங்க. சாந்த குணம் அது யாருக்குள்ள ரொம்ப இருக்குதோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டு பப்ளிங் 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 மகிழ்ச்சி பொங்கும். உங்க முகத்துல அந்த மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். உலகத்திலே பெரிய பணக்கார மாதிரி நீங்க தான் இருப்பீங்க. சிலர் நான் எங்கன்னா போய் பஸ் விட்டு இறங்குவேன், ட்ரெயின் விட்டு இறங்குவேன், ரிசீவ் பண்ண வர்ற பாஸ்டர் போன் பண்ணுவாரு, ஐயா எங்க நிக்கிறீங்க? ஐயா ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி 1வது நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வெளியே வந்து நிக்கிறேன் ஐயா. சரிங்க ஐயா, என்ன முதல் பாக்குறவங்க. சரி ஐயா எப்படி இருப்பீங்க ஐயான்னாரு. ஐயா நான் பார்க்கறதுக்கு பெரிய பணக்கார மாதிரி இருப்பேன் ஐயா. அப்படியே சொன்னாரு. ஐயா அதை கேட்கலையா, உங்க ட்ரெஸ் கலர் சொல்லுங்க. அது சொன்ன பிறகு வந்து கூட்டிக்கிட்டு போவாங்க. எதுக்கு நம்ம கேவலமா நம்ம ஏழை, நான் பாவி, நான் ஏழை,
நானும் மனிதன் அல்ல, ஒரு புழு. சொல்லாத எவனா நசுக்கி போட்டு போயின்னு இருப்பான். என்னன்னு கேட்டா, நீ தானே சொன்ன புழுன்னு, அதான் நசுக்கி போட்டு போயின. தாவீது சொன்னாரு. அதாவது பரிசுத்தவான்கள் சொன்னது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. ஃபாதர் பண்ணார் பாத்தீங்களா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. மீதி பாட்டு வீட்டில் போய் பாடிக்க. அடுத்து யோபு 22:26, தேவனை நோக்கி பார், எந்த ஒரு காரியத்திற்கு மனிதனை அல்ல, கர்த்தரை நோக்கி பார், மகிழ்ச்சி பொங்கும், மகிழ்ச்சி பொங்கும். துன்பத்தின் பாதையில் நீ மகிழ்ச்சியா இருப்பாய். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? God, you always with me. தேவரீர், நீர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணர்வீர்கள். தோல் மேல கை போட்டு பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நீதிமொழிகள் 12:25, நல் வார்த்தைகளை பேசு. நீதிமொழிகள் 15:23, உன்னத பாட்டு 7:6. இதெல்லாம் படிச்சு பாருங்க. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருந்தா சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கி வழியும். வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை ஒரு கபடு, ஒரு வஞ்சகம், இந்த திஷ்டி தோஷம் வன்கண் இருக்குது. நம்புறீங்களா? இருக்குது. நல்லதை பேசுங்கம்மா ஐயா, நல்லதை பேசுங்க. வாய் திறந்து. உங்களுக்கு துரோகமே பண்ணிட்டாங்களா? நல்லா இருப்பா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை தான் நல்லா வச்சிருப்பாரு. இந்த வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியமா. முதல் பசுமாடு கணுக்குட்டி போல இருக்குது. முதல் பால் காய்ச்சும் போது அது ரொம்ப நல்லா கட்டியா நல்லா பீஸ் பீஸா வெட்டலாம். கடும்புன்னு சொல்லுவாங்க அத. முதல் பால் அந்த வீட்டார் பாவம் பறந்த இருதயத்தோடு அதை எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. நாடு முதல் கண்குட்டி போட்டிருக்குது. முதல் பால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஏழை ஒரு குடியானவர் எல்லாருக்கும் அந்த பொண்ணு கொண்டு போய் கொடுக்குது. ஒரு வீடா எல்லாம் வாங்கிக்கினாங்க. ரொம்ப சந்தோஷம் பாப்பா. ஒரு அம்மா கேட்டாங்க, மாடு கண்குட்டி போட்டுச்சா? ஆமா ஆண்டி. இதுதான் முதல் பாலா? ஆமா ஆண்டி. அதான் கடைசி பால். ஏன் தெரியுமா? கேட்டது என்னமோ நல்லா தான், அந்த உள்ளத்துல வன்கண் பொறாமை ஆவி அட்டாக் பண்ணிச்சு பாரு. மாட்டு பசுமாட்டை கூட அட்டாக் பண்ற அளவுக்கு சில மனிதர்களுடைய வார்த்தையில் பாம்பின் விஷம் இருக்கிறதை பார்க்கலாம். களங்கமில்லாத வாழ்த்துங்க. இயேசுவை நம்ம பார்க்கணும். பிதாவே, இவர்களை சிலுவையில் தொங்கறப்ப இப்படி சொல்ல முடியுமா? உலகத்தை ஒரு உணுக்கு உலுக்கி விட்டதல்லவா இந்த வார்த்தை? ஒரு மனிதன் இப்படி சொல்ல முடியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். கோவம் வந்து அங்கே சிலுவை விட்டு இறங்கி சிலுவை அப்படி கையில பிடிங்கி கோவத்தை தலைமையில டொம்பு போட்டு ஆஹா அப்படி நின்னுந்தா அந்த மலையில மட்டும்தான் அவர் ஹீரோ. சிலுவையில இருந்து இறங்கி வாழ்ந்து சொன்னாங்க. அப்ப ரோஷமா இறங்கி வந்திருந்தா அந்த மலையில மட்டும்தான் அவர் ஹீரோ. அவர் பொறுமையா இருந்ததுனால உலகத்திற்கே ரட்சகர். கையை தட்டு. பொறுமை கடலினும் பெரியது. பிரியமானவர்களே, கடைசி வரை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின இயேசுவை, நம்ம அன்பு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். உடனே ஆன்சருக்கு எதிர்பார்க்காதீர்கள். மரண பரியந்தம் காத்திருங்கள். அப்ப கூட வெற்றி பெற முடியலையா? பரலோகத்தில் போய் சேருங்கள். வெற்றி அங்கே கிடைக்கும். அதற்குரிய பலன் மோட்ச பேரின்பத்தில் கிடைக்கும். கடைசியாக சங்கீதம் 22:1, ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். If you give importance to the church, the joyful and happiness always coming to your house. ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். When they said let us all go into the house of God, I got great joy. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? எப்பொழுதும் உபாச கூட்டம், சண்டே சர்வீஸ் மட்டும் அல்ல, எந்த கூட்டம் ஐக்கியமா இருந்தாலும் மகிழ்ச்சி பெருகும். சங்கீதம் 14:7, ஏசாயா 35:10, மீட்கப்பட்டால் தான் மகிழ்ச்சி. இதான் ரொம்ப முக்கியம், அடிப்படை. The root of Christianity. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன் அல்ல. இயேசு என்னை ரட்சித்து என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி I was born again. நான் மறுபிறப்பு அடைந்ததுனாலதான் நான் கிறிஸ்தவன். நீங்களும் கிறிஸ்தவர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்
பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். அப்படி சொல்லணும், வாழ்நாள அறிக்கணும். ஐயாமா இல்ல டவுட்டா? டவுட் தான். இன்னைக்கு சரி பண்ணீங்க, அதை பைபிள்ல குறிச்சிங்க, பர்சனலாவே ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாள், பைபிள்ல ஒரு வார்த்தையாவது குறிச்சு வைங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு நாள் அது இருக்குது. எப்படி தாயின் கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறப்பதை அப்பா டைரியில எழுதி வைக்கிறாரோ, அது போல நீங்கள் மறுபெறப்படுகிறதை இயேசு அப்பா தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். Those whose name not in living book, they were all fall down into second death of fire. யார் யார் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தகம் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள். முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எழுமி நிற்கலாமா? ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எல்லா எழுமி நிலுங்க. உடனே உங்களுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க. என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனா? நான் ஊழியக்கார பையன், நான் ஊழியக்கார மகள், அதெல்லாம் அந்த கேள்வி. வாட் ஐ ஆஸ்க் யூ, ஆர் யூ சேவ்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? அவ்வளவுதான். நீங்க கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தீங்களா? கேட்கல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நான் கையெழுத்துக்கு சொல்லல, மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை அவமானப்படுத்த விரும்பல. உங்களுக்குள்ளவே செல்ஃப் எக்ஸாமினேஷன். என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? ஆம் என்று சொல்ல முடியுமா? சந்தோஷம். இல்ல அல்லது எனக்கு டவுட்டா இருக்குன்னா அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ரெனிவல் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்ன சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ வேண்டிய வயசுல எதுக்கு துக்கமா இருக்கணும்? எதுக்கு உலக காரியங்களை நாடி தேடி ஓடணும்? எதுக்கு செல்போன்ல இச்சையான காரியங்களை பார்த்து நேரத்தை வேஸ்ட் ஆக்கி நரகத்தில் போய் வேதனை படணும்? வேண்டாம். இதெல்லாம் வருத்தத்தை, வேதனை உண்டாக்குகிற காரியங்கள். என்றைக்கு ஒப்பு கொடுத்தனும்? என்னுடைய 18வது வயசுல இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டனும் அன்றைக்கே பரிசுத்தத்திற்காக என்னை நான் அர்ப்பணித்தேன். இன்று முதல் ஒரு சிறு பிள்ளையை போல ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்றேன். மரண பரியந்தம் ஏசப்பா, அங்க வருகை பரியந்தம் நான் அந்த பரிசுத்தத்தை எதை இழந்தாலும் பரவாயில்லப்பா, இந்த பரிசுத்தத்தை மட்டும் நான் இழக்க கூடாது. அப்படி சொல்லுங்க. வாயத்தை லெட் ஓபன் யுவர் மவுத் அண்ட் ப்ரே அன்டு காட். உங்க வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நன்றி, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. நன்றி தகப்பனே, என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, பாவங்களை எல்லாம் மன்னியும், குறைகளை எல்லாம் மன்னியும். கிறிஸ்தவனா இருந்தும், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த மகனா இருந்தும், மகளா இருந்தும், அப்பா கிறிஸ்தவ தகப்பன் தாயுமா இருந்தும் எங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல எங்களுக்கே நாங்கள் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோமே. தவறான காரியங்கள், தவறான தொடர்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத ரகசிய பாவங்கள் ஆண்டவரே மன்னியும். சொல்லுங்க. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் அப்பா. என் குறைகளை எல்லாம் மன்னியும், என் குற்றங்களை எல்லாம் மன்னியும், என் பாவங்களை எல்லாம் மன்னியும். இயேசு ரத்தத்தை என் மேல தெளிப்பீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கருத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உன்னோடு 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 கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே மகனே, மகளே, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. இன்றைக்கு மரணம் உன்னை சந்திக்குமானால் நீ எங்கே இருப்பாய்? உன்னை நீ ஆராய்ந்துப்பார், உன்னை நீ ஆராய்ந்துப்பார். நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். சபை மக்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை as a man of God, as a disciple of you, I bless. மனப்பூர்வமாய் நீங்கள் யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அடிமை உடைய சீடனாக நின்று, உடைய ஊழியக்காரனாக நின்று அன்பு பிள்ளைகளை மனதார ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதங்கள், சரீரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுக பல ஜீவன் அனைத்தையும் தந்து ஆசீர்வதி. குடும்பமா ஆசீர்வதி. சகல நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லா சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென். God bless you. Over to pastor.